வீக்கெண்ட் நைட்டில் அதாவது தீபாவளிக்கு முன்னாடி சனிக்கிழமை கிளம்புற நேரத்தில் ஓனரோட ஃப்ரெண்டு புதுசாக வாங்கியிருந்த தன்னோட டாடா சஃபாரி காருக்கு வீல் அலைன்மெண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தார். இந்த கார் என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி என்னையே கதற விட்டுருக்கு. இந்த முறை மிஸ்ஸே ஆகாது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வேலையை முடிச்சிடலான்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக களத்தில் இறங்கினேன். இந்த கார் சரியாக 4980 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் எப்பவும் போல 4 வீலுக்கும் சென்சார் டார்கெட்டை மாட்டி ரன் அவுட்டை முடிச்சு கார் இன்ஜின் ஆன் பண்ணி ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியாக நேராக வச்சு கேசர் ப்ராசஸை முடித்தேன். ஸ்டேரிங்கை திருப்பும் போது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ரொம்ப மாதிரி இந்த டோர் ரீடிங் தான். இந்த காருக்கு கேசர் கேமரா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நான் ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப நிதானமாக ஃபோக்கஸ் பண்ணி சென்டர் வச்சேன். பிறகு ஸ்டேரிங் லாக் எடுத்து ஸ்டேரிங் லாக் பண்ணேன். ஆனால் நான் கார் இன்ஜின் ஆஃப் பண்ணல. யாரும் தப்பி தவறி கூட இன்ஜின் ஆஃப் பண்ணிடாதீங்க, ஸ்டேரிங் கிராஸ் ஆகிடும். இதை என் அனுபவத்தில் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஈக்குவலாக மாதிரி இந்த டோர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ட்ராய்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஜின் ஆனில் இருக்கும்போது வீலில் வரக்கூடிய வைப்ரேஷனால ரீடிங் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப கவனமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சேன். இப்போ ரீடிங் 2 பக்கமும் பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸ்டேரிங்கும் நேராக தான் இருக்கு. இருந்தாலும் ஓட்டி பார்த்துடலான்னு முடிவு பண்ணி சென்சார் டார்கெட்டை கழட்டிட்டு காரை ரிவர்ஸ் எடுத்து டெஸ்ட் ட்ரைவுக்கு கிளம்புனேன். டிரைவிங்கில் ஸ்டேரிங் அப்படியே ஆணி அடித்த மாதிரி நேராக தான் இருந்துச்சு. அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அதோட நாங்கள் கிளம்புற நேரத்தில் எங்கள் கடை சார்பாக தீபாவளியை கொண்டாடலான்னு ஒரு வெடியை வெடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். வீடியோ பார்க்குற உங்கள் அனைவருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுங்க. அதோட என் வேலை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.